ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 38ஆம் அத்தியாயம் நிர்மால்யம் முதலியவற்றின் மகத்தான செயல்திறன். ஜைமினி முனிவர் கூறினார், முன்னர் மன்னர் ஸ்வேதருக்கு இவ்வாறு வரம் வழங்கிய பிறகு, பிராமணர்களே, மாளிகையில் நிலை கொண்டிருந்த ஸ்ரீஹரி மறைந்து விட்டார். அனைத்து உலகங்களின் படைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் அழிவுக்கு காரணமான ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒப்பற்ற சக்தி, அமிர்தம் போன்ற நன்கு சமைக்கப்பட்ட உணவை பரிமாறுபவர். பகவான் நாராயணர் அதை உட்கொள்கிறார். அதன் எச்சங்களையும் அனுபவிப்பதே அனைத்து பாவங்களையும் அழிக்க காரணம். பூமியின் மேற்பரப்பில் அதை போன்ற புண்ணியமான பொருள் எதுவும் இல்லை. பாவம் உள்ளவர்களுடனான தொடர்பு காரணமாக அது தீட்டுப்படாது. பத்மா, லக்ஷ்மி தேவி இருப்பதால் அவை அனைத்தும் தூய்மையானவை மற்றும் மிகுந்த தூய்மையானவை என்று அறிவிக்கப்படுகின்றன. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வசிப்பிடத்தில் இருக்கும் நிர்மால்யம் வீழ்ந்தவர்கள் போன்றவர்கள் அதை தொட்டாலும் தீட்டுப்படாது. அது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போலவே தூய்மையானது. புனித சடங்குகளை செய்யும் விதவைகள், வாழ்க்கையின் அனைத்து சாதிகள் மற்றும் நிலைகளை சேர்ந்தவர்கள், அக்னிஹோத்திர யாகங்களை செய்பவர்கள், ஏழைகள், கஞ்சர்கள், வீட்டுக்காரர் அல்லது எஜமானர், பூர்வீகவாசிகள் அல்லது வெளிநாட்டினர், அங்கு வருபவர்கள் அனைவரும் உணவருந்துவதன் மூலம் புனிதமடைகிறார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நிர்மால்யத்தை உட்கொள்ளும் விஷயத்தில் யாரும் எந்த தவறான கௌரவத்தையும் காட்டக்கூடாது. பக்தியினாலோ, பேராசையினாலோ, ஆர்வத்தினாலோ அல்லது பசியை போக்குவதற்கான ஒரு வழியாகவோ நிர்மால்யத்தை முழுமையாக உட்கொண்டால் அது அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது. இது அனைத்து நோய்களையும் தணிக்கிறது. இது மகன்களையும் பேரன்களையும் அதிகரிக்கிறது. இது வறுமையை நீக்குகிறது. இது சிறந்ததாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. கற்றல் நீண்ட ஆயுள் மற்றும் செழிப்பை அளிக்கிறது. அளவிட முடியாத மகிமை கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாரபட்சம் அதில் உள்ளது. அந்த அமிர்தத்தை போன்ற நிர்மால்யத்தை குறை கூறுபவர்கள் தங்களை கற்றவர்கள் என்று வீணாக கருதும் முட்டாள்கள். இறைவன் அவர்களை தண்டிக்க தயாராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் குற்றவாளிகளை பொறுத்து கொள்ள மாட்டார். உண்மையில் அவர் தனது தண்டனை கோலை யாருக்கு எதிராக உயர்த்துகிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாக பேரழிவு ஏற்படும். அவர்கள் பயங்கரமான நரகத்தில் சமைக்கப்படுவார்கள். கும்பி பாகரே, நிர்மால்யத்தை விற்கவோ வாங்கவோ ஊக்குவிக்கப்படக்கூடாது. பிராமணர்களே, பிரபஞ்சத்தின் இறைவனின் நிர்மால்யத்தை உண்பதற்கு முன்பு நான் எதையும் உட்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் இந்த சபதத்தை எடுத்து அதை தினமும் உட்கொண்டால் அந்த மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவன் மனம் தூய்மையாகும். அவர் சரியான நேரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூய உலகத்திற்கு செல்வார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நிர்மால்யம் நீண்ட காலம் வைத்திருந்தாலும், அது உலர்ந்திருந்தாலும், தொலை தூர இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டாலும் அதை அப்படியே உட்கொள்ளலாம். இவை அனைத்தும் பாவங்களை அளிக்கும். இறைவனின் அந்த உணவு பிரசாதம் எடுத்து செல்லப்படும் போது ஒரு நாயின் வாயிலிருந்து கீழே விழுந்தால் அதை ஒரு பிராமணர் கூட உட்கொள்ளலாம். மற்றவர்களை பற்றி என்ன கூற வேண்டும்? அதை பெற்றவுடன் ஒருவர் உண்ணாவிரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர் உடல் ரீதியாக தூய்மையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர் நல்ல நடத்தை விதிகளை பின்பற்றாவிட்டாலும் அல்லது மன ரீதியாக பாவமுள்ளவராக இருந்தாலும் கூட அதை உட்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் சந்தேகமே இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தின் இறைவனின் நைவேத்திய பிரசாதம் மற்றும் கங்கையின் நீர் இரண்டும் சமமானவை. அவற்றை பார்த்தால் ஸ்வர்க்கம் போன்றவை கிடைக்கும். அவற்றை உட்கொண்டால் அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும். பிரபஞ்ச தாயால் நன்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ நெருப்பில் சமைக்கப்படுவதை சக்கரம் தாங்கிய இறைவன் அனைத்து யுகங்கள், மன்வந்திரங்கள் போன்றவற்றில் தினமும் உட்கொள்கிறார். 7 கண்டங்களை கொண்ட பூமி முழுவதும் நீலமலையில் இருப்பது போல் ஸ்ரீஹரியின் இருப்பு இல்லை. அதை அவர் ஒரு மனித செயலின் சாக்கில் வழங்குகிறார். அனைவருக்கும் புலப்படும் மர சிலையின் வடிவத்தில் உயர்ந்த பிரம்மன் இங்கே பிரகாசிக்கிறார். முனிவர்களே, அது வேறு எங்கும் காணப்படவில்லை அல்லது கேட்கப்படவில்லை. பிரபுத்தி செயல்பாடு வடிவத்தில் அந்த பிரம்மனுக்கு ஸ்ரீ பிரபுத்தி வடிவத்தில் சக்தி ஹவியை தயாரித்தார்.
வைத்து பிரபஞ்சத்தின் இறைவன் அதை உண்கிறார். அதன் எச்சங்கள் பாவங்களை நீக்கும். பிராமணர்களே, இது முக்திக்கான காரணம் என்று பேசப்பட்டால் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? தகுதியில்லாதவர்கள் இதை நம்புவதில்லை. வேதங்களும் வழக்கமான விதிமுறைகளும் ஆதிக்கம் செலுத்தும் யுகங்களில் இது மகிமைப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கலியுகத்தில் இதன் மகத்துவம் யாருக்கும் தெரியாது. பயங்கரமான கலியுகத்தில் தர்மத்திற்கு, அதாவது நீதியான நடத்தைக்கு எதிரானது 3/4 பங்கு. தர்மத்திற்கு 1 கால் மட்டுமே மீதமுள்ளது. அது கலிக்கு பயந்து சில அரிய இடங்களில் மட்டுமே நகரும். எல்லா மக்களும் இயல்பாகவே பொய்க்கு அடிமையானவர்கள். அவர்கள் நயவஞ்சகர்கள் மற்றும் தந்திரவாதிகள். பொதுவாக அவர்கள் நல்லொழுக்கத்தை வெறுக்கிறார்கள். அவர்கள் உணவு மற்றும் பால் உறவுக்கு அடிமையானவர்கள். அவர்கள் ஒருபோதும் தியானம் செய்யவோ தவம் செய்யவோ அல்லது புனித சடங்கை கடைபிடிக்கவோ மாட்டார்கள். எல்லா மக்களும் பெரும்பாலும் அநீதியானவர்கள், வன்முறையாளர்கள் மற்றும் அதிகப்படியான பேராசை கொண்டவர்கள் மற்றும் பேராசை உடையவர்கள். அவர்களே எதையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் மற்றவர்களை அவதூறு செய்யும் போது திருப்தி அடைகிறார்கள். அவர்களின் மோசமான எண்ணம் காரணமாக அவர்கள் மற்றவர்களின் செயல்களில் தடைகளை வைக்கிறார்கள். தங்கள் இல்லத்தில் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொள்ளப்பட்ட அழகான பெண்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் இழிவான மற்றும் கண்டிக்கத்தக்க செயல்களை கொண்ட மற்றவர்களின் மனைவிகளுடன் தொடர்பு கொள்ள தேடும் மிருகத்தனமான செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். எங்கும் அக்னிஹோத்திரம் அல்லது பிற புனித சடங்கு இல்லை. மறு உலகத்தை அடைவதற்கான வழிமுறையாக இருக்க வேண்டிய பிராமணர்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக மாறியுள்ளது. வேதங்களை கற்ற ஒருவர் தேவையான புனித சடங்குகள் இல்லாமல் அநியாயமாகவும் மோசடியாகவும் சம்பாதித்த செல்வத்தின் மூலம் செய்தால் ஒரு புனித சடங்கு விரும்பிய பலனை தராது. பொதுவாக கலியுகத்தில் மன்னர்கள் தங்கள் குடிமக்களை பாதுகாக்கும் கடமையை வெறுக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் வரி வசூலிக்க ஆர்வமாக இருப்பார்கள். அவர்கள் மிகவும் பாவமுள்ளவர்கள், திருடர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். கலியுகத்தில் அனைத்து மக்களும் கலப்பு திருமணம் மூலம் வெவ்வேறு சாதிகளை கலப்பதில் ஈடுபடுகிறார்கள். பெரும்பாலும் சூத்திரர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். மன்னர்கள் தாமே கொள்ளையர்களாகவும் சூத்திர அரசர்களின் சேவகர்களாகவும் மாறுகிறார்கள். பிராமணர்களே, 4வது யுகத்தில் ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் வகுத்த புனித சடங்குகள் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் முறையாக செய்யப்படுவதில்லை. அவை எனவே மறு உலகில் நல்ல பலன்களை தரும் திறன் கொண்டவை அல்ல. கலியுகத்தில் தானம் செய்யும் அறம் மிக உயர்ந்தது. வேறு எந்த அறமும் பாராட்டத்தக்கதாக கருதப்படுவதில்லை. ஒருவர் வார்த்தைகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களால் இரு பிறவிகளின் நலனை விரும்ப வேண்டும். இறைவன் இவ்வாறு கூறினார்: பிராமணர் எனது உடல். பிராமணர்கள் யாரிடம் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவர் மீது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவர் பிராமணர்கள் மற்றும் ஜனார்த்தனர் இருவரிடமும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். பிராமணர்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளை பகவான் தானே உச்சரிப்பார். அவர் வாழும் முறை எதுவாக இருந்தாலும் பிராமணர் அனைத்து சாதிகளுக்கும் குருவாக இருக்கிறார். தேவர்களின் இறைவனான அந்த இறைவனும் பிராமணர்களை நேசிக்கிறார். ஜனார்த்தனர் எப்போதும் பிராமணர்களுக்காக அவதாரம் எடுக்கிறார். ஒவ்வொரு யுகத்திலும் துன்மார்க்கரை பாதுகாப்பதற்காக அவர்களை தண்டிப்பார். படைப்பின் தொடக்கத்தில் 4 முகங்களை கொண்ட இறைவன் பிராமணர்களை படைத்தார். பின்னர் மற்ற அனைத்து சாதியினரும் தங்கள் குடும்பங்களில் தனித்தனியாக பிறந்தனர். எனவே கலியுகத்தில் இந்த இரண்டும் அனைவருக்கும் குறிக்கோளாகவும் நாடாகவும் உள்ளன. அதாவது பிராமணர் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பிராமணர்களுக்கு ஸ்ரீஹரியே இலக்கு. கலியுகம் தொடங்கும் போது ஸ்ரீஹரி மட்டுமே அனைவருக்கும் குறிக்கோள். சாலக்கிராமம் மற்றும் பிற புனித தலங்களில் அவர் நினைவு கூறப்பட்டு மகிமைப்படுத்தப்படுகிறார். க்ஷேத்ரஜ்ஞனின் உடல் போன்ற நீலமலையில் உள்ள அந்த புனித திருத்தலத்தில் மர சிலையின் போர்வையில் உடலை ஏற்ற இறைவன் அனைத்து உயிரினங்களிலும் ஆன்மாவாக உள்ளார்.
கலியின் தீமைகளை அழிப்பதற்காக அவர் பொதுவாக தீய செயல்களை செய்யும் மனிதர்களுக்கு ரட்சிப்பை வழங்குபவர். அவர்கள் வருகை தந்து புகழ்ச்சி தெரிவித்து தனது உணவின் எஞ்சிய பகுதியை உட்கொள்கிறார்கள். சூரர்களின் இறைவனின் உணவில் மிகுதியால் உடல் பூசப்பட்ட அதே உணவை இறைவனின் உணவை மிகுதியாக கொண்ட மனம் அதை நோக்கி செலுத்தப்பட்ட ஒரு மனிதன் ஒருபோதும் பாவங்களால் மாசுபடுவதில்லை. இறைவனின் பிற சிலைகளுக்கும் உணவு பிரசாதம் செய்யப்படுகிறது. அதுவே தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஆனால் உணவை மிகுதியாக கொடுப்பதுதான் விடுதலை அளிக்கிறது. இங்குதான் இறைவன் உணவை தானே உட்கொள்கிறார். மற்ற இடங்களில் அவர் தனது கண்களால் பார்க்கிறார். முன்பு அவரை சூழ்ந்த யோகிகள் இறைவனிடம் நிர்மால்யத்தையும் மிகுதியையும் அனுபவிப்பதன் மூலம் தங்கள் மாயையை வெல்வோம் என்று கேட்டுக்கொண்டனர். புலன்கள் அமைதியாகிவிட்ட நபர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எளிதாக விடுதலையை வழங்குபவர் அவர். ஒன்றாக அமர்ந்து படுத்து உணவை உட்கொள்வது போன்ற செயல்களின் மூலம் அவர் ஸ்ரீதேவியுடன் விளையாடுகிறார். இந்த விஷயத்தில் இறைவனின் செயல்பாடுதான் வேதத்தின் நோக்கம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பகவான் வேதங்களை ஒருபோதும் மீறுவதில்லை. உண்மையில் ஒவ்வொரு யுகத்திலும் அவர் அவதாரம் எடுப்பது வேதங்களை பாதுகாப்பதற்காகவே. அதிகாரமிக்க இறைவன் எப்படி அதற்கு மாறாக செயல்பட முடியும்? அவர் அதற்கு எதிராக செயல்பட்டால் முழு பிரபஞ்சமும் அப்படித்தான் நடந்து கொள்ளும். உண்மையில் வேதம் அதன் வழக்கமான பயிற்சியின் காரணமாக மக்களால் அதிகாரமாக மாறியுள்ளது. முன்பு மத்திய தேசத்தை சேர்ந்த ஒரு சிறந்த பிராமணர் சாண்டில்யர் என்று பெயரிடப்பட்டவர் இங்கு வந்தார். அவர் தனது ஒழுக்கமான மற்றும் அழகிய நடத்தை காரணமாக மாசுபாடுகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டார். அனைத்து வேத நூல்களின் தலைப்புகளிலும் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் எப்போதும் அமைதியாக இருந்தார். அவர் எப்போதும் தனது புலன்களை சிந்தனை, வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவர் ஒரு இல்லறத்தார். குறிப்பிட்ட தீர்த்தங்களில் செய்ய வேண்டிய சடங்குகள் தொடர்பான நடைமுறையின்படி அவர் இறைவனை வணங்கினார். புனித நெருப்புகளை பராமரித்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மிகுந்த தூய்மையுடன் வழிபடுவதில் 3 தினங்கள் இங்கு கழித்தார். ஏனெனில் யஜ்ஞத்தின் எஞ்சிய பகுதியை இல்லத்தினர் உட்கொள்ள வேண்டும் என்ற வேத நூல் இருந்த போதிலும் அவர் பிரசாதத்தின் எஞ்சிய பகுதியை இறைவனுக்கு எடுத்துச் செல்லவில்லை. அது வேறொருவரால், தாழ்ந்த நபரால் சமைத்திருக்க வேண்டும் என்று சந்தேகித்தார். அது தேவர்களால் புனிதப்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் அது எப்படி இறைவனுக்கு பொருத்தமானதாக இருக்கும்? அது பொருத்தமற்றது என்பதால் நைவேத்தியம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். பிராமணருடன் நைவேத்தியம் ஏற்றுக்கொள்ளப்படாத போது அவர் அனைத்து உதவியாளர்களும் நைவேத்தியத்தை உணவு பிரசாதம் உட்கொள்ளவில்லை. அதன் பிறகு அவர் நோய்களால் பாதிக்கப்பட்டார். அவர் உடல் வலித்தது. அவர் மிகவும் துயரமடைந்தார். அவர் இறைவனை புண்படுத்தியதால் அவர் தனது குடும்பத்தினருடன் சோர்ந்து ஊமையாக இருந்தார். அவர் மனதளவில் எந்த காரணமும் இல்லாமல் முழு குடும்பமும் இந்த வலியால் அனைத்து கை கால்கள் உடைந்தது போல் எப்படி பாதிக்கப்பட்டுள்ளது? அவர் இவ்வாறு யோசித்து கொண்டே இருந்தார். 3 தினங்களின் முடிவில் ஒரு யோசனை அவருக்கு தோன்றியது. இது போன்ற ஒரு துன்பமும் நோயும் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஏற்படாது. இந்த புருஷோத்தமரை நாம் எப்படி புண்படுத்தி இருக்கிறோம்? அது வேண்டுமென்றே இருக்க முடியாது. அப்படியானால் என்னுடைய இந்த நோய்க்கு என்ன காரணம்? இவ்வாறு அடிக்கடி யோசித்த பிறகு அவர் பகவான் நாராயணரை பற்றி தியானித்தார். அந்த தியானத்தின் முடிவில் அந்த பிராமணர் வேத பகுதிகளின் உண்மையான அர்த்தத்தை விளக்கியவர் பகவானை புகழ்ந்தார். சாண்டில்யர் கூறினார், நல்லொழுக்கத்தை நிர்ணயிப்பதற்கான அடிப்படைகளான 14 புராணங்களும் உங்கள் தாமரை போன்ற வாயிலிருந்து வந்த உங்கள் வார்த்தைகள். அனைத்து வேத நூல்களின் முடிவும் ஒருவர் தர்மத்தை அவற்றின் படி மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். அந்த தர்மத்தின் பாதுகாப்பிற்காகவே நீங்கள் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறீர்கள். அந்த தர்மத்தை மீறுபவன் நிச்சயமாக உங்களை புண்படுத்துபவன். தேவர்களின் தலைவர்களின் பிரபுவே, நான் ஒருபோதும் மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் தர்ம சாஸ்திரத்தின் நடத்தை விதிகளை மீறுவதில்லை. செல்வம் மற்றும் அன்பை பொறுத்தவரை கூட நான் தர்ம சாஸ்திரத்தை மீறுவதில்லை.
ஐயனே, நான் இங்கு வந்துள்ளேன். உங்கள் பார்வையின் காட்டு தீயின் மூலம் பல ஆயிரம் பிறப்புகளில் குவிந்த பாவங்களின் திரளை எரிக்க, ஐயா, வேதத்தில் பரிந்துரைக்கப்பட்ட உங்கள் சொந்த பாதையில் நான் என்ன குற்றம் செய்தேன்? வெளிப்படையான காரணமின்றி ஒரு பயங்கரமான நோய் அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கிறது. அறிந்தோ அறியாமலோ தங்கள் தாமரை போன்ற திருப்பாதங்களுக்கு எதிராக நான் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால், ஐயனே, ஐயனே, கருணை கடலே, அதை மன்னியுங்கள். தரையில் தங்கள் படிகளில் நழுவியவர்களுக்கு தரை மட்டுமே துணை. ஐயனே, உமக்கு எதிராக குற்றம் செய்பவர்களுக்கு தாமே அடைக்கலம். தமக்கு எதிராக குற்றம் செய்ததால் எழுந்த என் பாவத்தை தாமே மன்னிப்பீராக. உடல் வெப்பத்தால் ஏற்படும் காயம், வெடிப்பு போன்றவை நெருப்பை பயன்படுத்துவதன் மூலம் குணமாகும். நிவாரண வெப்பம். எனவே பகவானே, பாவங்களின் விதைகளிலிருந்து எழும் இந்த மோசமான நிலையை தங்கள் கண்களின் ஓரத்திலிருந்து உங்கள் கருணை பார்வையால் அடக்குங்கள். தீய செயல் பலனளிக்க தொடங்கிவிட்டது. உங்கள் கருணை பார்வையே ரட்சிப்புக்கு ஒரே காரணம். நான் துக்க கடலில் விழுந்துவிட்டேன். பிரபஞ்சத்தின் தலைவரே, பகவானே, என்னை மீட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் பார்வையின் எல்லைக்குள் வந்த ஒரு மனிதன் எப்படி பரிதாபகரமான நிலையில் இருக்க முடியும்? இயற்கையின் கருணை கடலே, தங்கள் பார்வையின் எல்லைக்குள் வந்த ஒருவர் எப்போதும் பேரின்ப கடலில் மூழ்கியிருப்பார். அவர் புலம்புவதில்லை, ஏங்குவதில்லை. எனது அதிர்ஷ்டம் எந்த வகையிலும் சிறியதல்ல. நான் தங்களை என் கண்களால் பார்த்திருக்கிறேன். நான் ரட்சிப்பை பெறுவதில் ஏதேனும் தடை இருந்தால் அது நிச்சயமாக பயங்கரமானது. எனவே பிரபஞ்சத்தின் பகவானே, என்னை நோக்கி மகிழ்ச்சி. உங்கள் ஒரு வழக்கமான குற்றவாளி என்றாலும் உங்கள் உதவியாளர், எஜமானர் மற்றும் பணியாள் என்ற எங்கள் உறவை கருத்தில் கொண்டு எனது குற்றத்தை மன்னித்து விடுங்கள். இந்த பிரார்த்தனையின் முடிவில் அவரது உடலின் துன்பம் உடனடியாக மறைந்தது. அவர் கோவிந்தரை கண்டார். நரசிம்மர் தனது பக்தர்களை விரும்பினார். அவர் ஒரு தெய்வீக சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவர் தெய்வீக அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டார். ஸ்ரீ வழங்கிய சிறந்த சமைத்த உணவை தனது தாமரை போன்ற கரத்தில் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள உணவை பல்வேறு பாத்திரங்களில் அடிக்கடி போடுவதை கண்டார். லக்ஷ்மி தேவி தனது கரத்தில் பல்வேறு உணவுப் பொருட்களை வைத்துக்கொண்டு அழகான புன்னகையுடனும் மகிழ்ச்சியான பார்வையுடனும் இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டதை அவர் எந்த அவசரமும் இல்லாமல் உட்கொண்டு கொண்டே இருந்தார். இதனை கண்டதும் சிறந்த பிராமணரான சாண்டில்யர் ஆச்சரியப்பட்டார். நைவேத்தியத்தை எடுக்காததில் தான் செய்த குற்றத்தை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் இவ்வாறு புகழ்ந்தார்: என்ன ஒரு பெரிய வித்தியாசம்! நான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அறிந்தவன். அதே நேரத்தில் நீங்கள் எல்லா அறிவின் களஞ்சியமாகவும் மகத்தின் கொள்கைகளை உருவாக்கியவராகவும் அகங்காரராகவும் இருக்கிறீர்கள். எங்களுக்கு இடையில் எந்த ஒப்பீடும் இருக்க முடியாது. ஈசனே, உங்கள் மாயையால் ஏமாற்றப்பட்டவர்கள் உங்கள் கட்டுப்பாடற்ற வரையறுக்க முடியாத ஆசை, படைப்பு மற்றும் அழிவு வடிவத்தில் வெளிப்படுவதை எவ்வாறு அறிவார்கள்? இவ்வாறு அவர் புகழ்ந்துரைத்த போது பகவான் நரசிம்மர் உச்சிஷ்ட எதையும் உட்கொண்ட பிறகு நீரால் சுத்தம் செய்யப்படாத கையால் சிறந்த பிராமணரின் உடல் முழுவதும் துண்டுகளின் எச்சங்களை சிதறி அடித்தார். அமிர்தத்திற்கு ஒப்பானதாக உணர்ந்த அவர் அவற்றை அவர் மீது தெளித்த போது பிராமணர் மகிழ்ச்சியுடன் தெய்வீக உடலுடன் பிரகாசித்தார். அவர் காமமாக இருந்தார். உயிருள்ள முக்தி பெற்ற ஆன்மாவாகிய முனிவரை போல துடிப்பானவர். பக்தர்களுக்கு மட்டுமே பக்தியின் மகத்துவம் தெரியும். மலடியான பெண் ஒருபோதும் பிரசவ வலியின் கடுமையை அனுபவிப்பதில்லை. இதை கூறி அவர் தனது உடலிலிருந்து பரம ஆத்மாவின் இலைகளை எடுத்து உட்கொண்டார். வேதங்களை நன்கு அறிந்த சிறந்த பிராமணர் வாழ்க்கையில் தனது இலக்கை அடைந்தவராக கருதினார். இந்த புனித தலத்தில் சாதாரண நடத்தை விதி தர்மம் அதிகம் சிந்திக்கப்படவில்லை. இது இறைவனால் பிரகடனப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தர்மம். தர்மம் அதன் மூலத்தை வாழ்க்கை நடத்தையில் கொண்டுள்ளது. அச்சுதா, தர்மத்தின் இறைவன். இவ்வாறு யோசித்த பிராமணர் மீதமுள்ள உணவில் ஒரு கைப்பிடியை தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு எடுத்து சென்றார். அந்த நேரத்தில் அவரது தியானம் கலைந்தது. அவர் தூக்கத்திலிருந்து எழுந்தார். அது ஒரு கனவு என்பதை மிகுந்த ஆச்சரியத்துடன் உணர்ந்தார்.
என்றார். அவர் நினைத்தார், நைவேத்தியத்தை உட்கொள்வதன் அற்புதமான மகத்துவத்தை அறியாமல் இறைவனை அவமதித்தது எனது குற்றமாகும். இறைவனின் தாமரை மலர் போன்ற பாதங்கள், 18 மற்றும் 14 காஸ்டிக் முட்டைகள், தர்மத்தின் வடிவமான திரவத்தால் தனது பாதங்களை சுத்தம் செய்யும் பக்தர் உண்மையில் அந்த நீரால் தன்னை புனிதப்படுத்துகிறார். இந்த புனித இடத்தில் சக்கரரும் மற்றவர்களும் சிறந்த தெய்வீக உணவுப் பொருட்களால் வணங்கும் இறைவனை மனிதர்களால் சமைத்ததை இறைவன் உட்கொள்கிறார் என்பது ஒரு பெரிய மர்மம். இவ்வாறு வியந்து பிராமணர்களே அவர் கனவில் பெற்ற நைவேத்தியத்தை எடுத்து அதன் மூலம் தனது குடும்பத்தை மரியாதையுடன் புனிதப்படுத்தினார். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் நோய்களிலிருந்து விடுபட்டனர். அவர்கள் மனதில் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களின் வெளிப்பாட்டு சக்தி சிறந்ததாக மாறியது. அதை அவர்கள் தங்கள் மறுபிறவி என்று கருதினர். அவர்கள் சிறந்த புனித இடத்தை புகழ்ந்தனர். 7 கண்டங்களை கொண்ட பூமி முழுவதிலும் இறைவன் தனது உணவின் எச்சங்களை வழங்குவதன் மூலம் மனிதர்களை அவர்களின் பாவங்களிலிருந்து விடுவிக்கும் இது போன்ற புனித இடம் வேறு எங்கும் இல்லை. புருஷோத்தமனைப் போலவே இந்த புனித இடம் மகத்துவத்தை கொண்டுள்ளது. சொர்க்கம் மற்றும் உலக இன்பங்களும் முக்தியும் பக்தரின் அடையக்கூடியவை என்பதால் இது மிகவும் அரிதானது. உலக இருப்பு என்ற காட்டில் துன்பப்பட்டு அதிர்ஷ்டவசமாக இங்கு வருபவர்கள் பல்வேறு வகையான இன்பங்களால் முழுமையாக திருப்தி அடைகிறார்கள். அவர்கள் எளிதாக முக்தியின் பாதையை அடைவார்கள். மிகுந்த மகிழ்ச்சியடைந்த அவர்கள் ஒருவருக்கொருவர் இப்படி பேசத் தொடங்கினர். தங்கள் மன நிறைவிற்கு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவின் எச்சங்களை ஒருவருக்கொருவர் ஊட்டினர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் அசுத்தங்களிலிருந்து விடுபட்டனர். பிராமணர்களே அவர்கள் மதிய சூரியனின் பிரகாசத்தை பெற்றனர். அவர்கள் கடவுள்களைப் போல பிரகாசித்தனர். பாவங்களிலிருந்து விடுபட்டனர் மற்றும் காய்ச்சல் இல்லாதவர்கள். சிறந்த பிராமணர்களை நைவேத்தியத்தை ருசிப்பதன் பலன் தங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு கேட்பதன் மூலமே மிகப்பெரிய பாவி ஒரு பெரிய பாவத்திலிருந்து விடுபடுகிறான். நிர்மால்யத்தை எடுத்துக் கொள்வதன் முழு பலனையும் நாம் சொல்ல தகுதியற்றவர்கள். அது நேரடியாக பிரம்மதேவரின் வடிவமான உடலால் அணியப்படுகிறது. இறைவனின் கை கால்களால் அணியப்படும் மலர்கள் சந்தனம், மலர் மாலைகள் போன்றவை சரியான நேரத்தில் சிலையிலிருந்து அகற்றப்படும் போது நிர்மால்யம் என்று அழைக்கப்படுகின்றன. நிர்மால்யம் தலையில் அணிந்திருந்தால் மென்மம் போன்றவை, உடலில் பூசப்பட்டால் அது 3.5 கோடி தீர்த்தங்களிலும் புனித நீராடிய பலனை தரும். அதை உட்கொண்டால் அது குருவின் படுக்கையை அசுத்தப்படுத்தியது உட்பட அனைத்து பாவங்களையும் அளிக்கும். இந்த விஷ்ணு சிலையின் மீது களிம்பு பூச வேண்டும். பின்வரும் களிம்பு மற்றவற்றை விட மிகவும் சிறந்தது. சந்தனம், அகல்லோச்சம், கற்பூரம், கஸ்தூரி, குங்குமப்பூ போன்றவை அதன் கூறுகள். மன்னர் இந்திரத்யும்னன் சந்தனம் மற்றும் கருப்பு கற்றாழை மரத்தின் மூலம் ஒரு சிறப்பு பூச்சை அரைத்து வாசுதேவரின் உடலில் தடவினார். சிறந்த பிராமணர்களே தினமும் இது பூசப்பட்டு ஆண்டின் இறுதியில் அது அகற்றப்பட்டது. பூச்சுக்கள் ஒட்டும் தன்மை இல்லாமல் போகும்போது அவற்றின் பார்வை பாராட்டத்தக்கது அல்ல. பூச்சு ஆண்டின் நடுவில் விழுந்தால் அதை மீண்டும் ஒரு பூச்சாக மாற்றி பூச வேண்டும். மற்ற வகை பூச்சுக்கள் பரிந்துரைக்கப்படவில்லை. இது மட்டுமே ஸ்ரீ மகாவிஷ்ணு மூட்டுக்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முன்பு குழப்பமான மனநிலை கொண்ட ஒரு இளவரசன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலில் சந்தன குச்சியால் நனைந்திருப்பதை கண்டான். அதன் நறுமணத்தால் இளவரசன் அதை விரும்பினான். அங்கு பணியாற்றிய அதிகாரி அவரை மகிழ்விக்க விரும்பினார். அவர் பகவானின் உடலில் சிலையில் இருந்த பூச்சை உரித்து அதை அவரது மார்பில் பூசிய இளவரசனிடம் கொடுத்தார். அவரது உடலின் அந்த பகுதி உடனடியாக வெள்ளை தொழுநோயால் பாதிக்கப்பட்டது. அவருக்கு அந்த பூச்சை வழங்கிய அதிகாரியின் கையில் தொழுநோய் ஏற்பட்டது. எனவே ஓராண்டாக பகவானின் உடலில் இருக்கும் அந்த பூச்சு மிகவும் புண்ணியமானது என்று விதிக்கப்பட்டுள்ளது. இது நிர்மால்யர்களின் மிக முக்கியமானது. அதை உள்ளிழுத்தால் அது பாவங்களை அழிக்கிறது. முன்பு தமனகன் என்ற ஒரு தைத்தியர் இருந்தார்.
அவர் மாயையின் காரணமாக மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறிவிட்டார். அவர் மக்களை துன்புறுத்தினார். அவர் கடல் நீரில் செல்ல முடியும். இறைவனும் மாயையை தாங்க முடியும். பிரம்மதேவரின் வேண்டுகோளின் பேரில் இறைவன் மத்ஸ்யத்தின் அதாவது மீனின் அவதாரம் எடுத்து கடலுக்குள் நுழைந்தார். ஒரு அரக்கனை தேடி கண்டுபிடித்தார். அவர் அந்த அரக்கனை தேடி கண்டுபிடித்து அவரை கரைக்கு இழுத்து சென்று பூமியின் மேற்பரப்பில் வீசினான். மது மாதத்தின் அதாவது சக்கர மாதத்தின் பிரகாசமான பாதியில் 14ஆம் நாளில் அந்த அற்புதமான தானவர் விழுந்தார். இறைவனின் கைகளின் தொடுதலால் அது அதே பெயரின் மனம் கொண்ட புல்லாக மாறியது, அதாவது தமனகா என்ற புல். இறைவன் அதை ஆச்சரியப்பட்ட மனதுடன் ஏற்றுக்கொண்டார். அவர் அதை ஒரு மாலையாக செய்து சில்வன் மலர்களின் மாலையுடன் சேர்த்து தனது மார்பில் அணிந்தார். பொருள் இருக்கும் வரை அதன் நறுமணம் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதன் நறுமணம் அனைத்து மலர்களின் நறுமணத்தையும் விட சிறந்தது. அதன் நிறமும் இறைவனின் உடலின் நிறத்தை போலவே மிகவும் அழகாக மாறியது. இதனால் செய்யப்பட்ட மாலை இறைவனின் மகிழ்ச்சிக்கு மிகவும் உகந்தது. அது வறண்டு போனாலும் நீண்ட காலத்திற்கு பிறகும் அது ஒருபோதும் தீட்டுப்படாது. யாரேனும் அதன் நேர்த்தியான மாலையை மாலையாக அணிந்து தமனகனின் எதிரிக்கு வழங்கினால் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவார். அது முக்தியை அளிக்கிறது. இறைவனின் உடலில் இருந்து அதை அகற்றிய பிறகு பக்தியுடன் மாலையை அணிபவர் நிச்சயமாக 1000 குதிரை பலிகளின் பலனை அடைவார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிலையிலிருந்து புனித துளசி இலைகளின் மாலையை எடுத்து தலையில், கழுத்தில் அல்லது மார்பில் அணிந்தால் அவர் எந்த சிரமமும் இல்லாமல் அதில் இலைகள் உள்ள அளவிற்கு குதிரை பலிகளின் பலனை பெறுகிறார். ஸ்ரீஹரியின் துளசி நிர்மால்யத்தின் இலைகளை ஒருவர் உட்கொண்டால் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகில் அவை இலைகள் எத்தனை 1000 பிறவிகள் இருந்தாலும் அத்தனை 1000 பிறவிகளுக்கும் மதிக்கப்படுவார். ஒருவர் நெய்வேத்தியத்தை துளசி இலைகளுடன் சமைத்த உணவு அன்னம் அதை உட்கொண்டால் அத்தகைய ஒவ்வொரு துண்டிற்கும் சோமசாறு குடிப்பதற்கு சமமான பலனை அடைகிறார். வாழ்நாள் முழுவதும் அதை உட்கொள்பவர் நிச்சயமாக முக்தியை அடைவார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அர்க்யம் முதலியவற்றின் எச்சங்கள், ஆச்சமன நீர், பாதங்களை சுத்தம் செய்யும் நீர், ஸ்நானவாரி நீராடிய பிறகு கிடைத்த தண்ணீர் அனைத்தும் பாவங்களை அளிக்கும். அவை அனைத்து தீர்த்தங்களிலும் துறவரத்தின் பலனை தருகின்றன. அவை தீய சக்திகளை அளிக்கின்றன. அவை துர்நாற்றத்தை அளிக்கின்றன. பாவங்கள் வறண்ட பேய்களை அளிக்கின்றன. அவை பூதங்கள், காட்டேரிகள் போன்றவற்றை விரட்டுகின்றன. இறந்த உடல் போன்ற அசுத்தமான பொருட்களை தொடும் தோஷத்தை, தீமையை நீக்குவதில் அவை சிறந்தவை. அவை அனைத்து தீட்சை மற்றும் புனித சடங்குகளின் பலனை அளிக்கின்றன. அவை செழிப்பை அதிகரிக்கின்றன. அவை அகால மரணத்தை தடுக்கின்றன. அவை நோய்களின் தொகுப்பை அளிக்கின்றன. அவை மது, பசு, இறைச்சி போன்றவற்றை உட்கொள்வதன் பாவங்களின் திரளை அளிக்கின்றன. ஒரு மனிதன் இந்த நீரை தன் உடலில் தெளித்து பின்னர் சூதகம், குழந்தை பிறப்பு பற்றி கேட்டால் அவன் அதனால் மாசுபடுவதில்லை. அவன் இன்னும் அனைத்து புனித சடங்குகளையும் செய்ய உரிமை உள்ள ஒரு நபராகவே இருக்கிறான். ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் இவற்றையெல்லாம் அல்லது யாரையாவது எடுக்க சபதம் செய்து அதை சிறிய அல்லது பெரிய அளவில் எடுத்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தயவால் அவன் முக்தி அடைவான். இவ்வாறு உலகங்களை ஆசீர்வதிக்கும் விருப்பத்துடன் இறைவன் அங்கேயே இருக்கிறான். அவர் ஸ்ரீயுடன் விளையாடுகிறார். அவன் தன்னிச்சையாக விடுதலை அளிப்பவன். புருஷோத்தமம் என்று அழைக்கப்படும் இந்த சிறந்த புனித திருத்தலத்தில் இறைவன் பின்வருவனவற்றில் மூலம் முக்தியை வழங்குபவராக இருக்கிறார். நிர்மால்யம், பாதங்களை சுத்தம் செய்த நீர், உணவு பிரசாதம், தானங்கள், இறைவனை காண்பது, அவரை வணங்குவது, வழிபடுவது மற்றும் காணிக்கை செலுத்துவது. 38ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.